கலை அறிவா பொது அறிவா? ராஜ்நகர்ல இருந்து ஒரு ஓவியன் விஜயநகரத்துக்கு வந்தான். ராஜாவுக்கு தன்னோட ஓவியத்தை எல்லாம் காமிச்சான். ஆஹா, ஓவியங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. ராமா, அந்த மான் நல்லா இருக்குல்ல? அதைத்தானே பார்த்துட்டு இருக்க? ஆமாம் அரசே, ஆனா அந்த மானுக்கு ஒரு காது தான் இருக்கு. அதை கவனிச்சிங்களா? ராஜாவால ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா ஓவியனால அந்த தப்ப ஒத்துக்க முடியல. அந்த மான் தன்னோட வலது பக்கத்துல எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதோட இடது காது தெரியல. ஆனா காது கொஞ்சம் கூட தெரியலையே. ஓவியனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் ஓவியத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அழகு புரியும். ஓவியன் செஞ்ச தப்ப அவருக்கு புரிய வைக்கணும்னு ராமன் நினைச்சான். மகாராஜா, நானும் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சு வச்சிருக்கேன், உங்ககிட்ட காட்டலாமா? ராமன் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜா, சரி ராமா, நானும் ஓவியரும் நாளைக்கு உன்னோட ஓவியங்களை பார்க்க வரோம். அடுத்த நாள் ராஜாவும் ஓவியனும் ராமனோட வீட்டுக்கு போனாங்க. அங்க 2 வெள்ளை அட்டை இருந்தது. அதுல குதிரை, புல் அப்படின்னு எழுதி இருந்தது. என் படங்கள் எப்படி இருக்கு? இதுல புல்லும் இல்ல, குதிரையும் இல்லையே. ஓ, குதிரையா? அது புல்ல தின்ன போயிருக்கு, அதனால அதை பார்க்க முடியாது. அப்ப குதிரை எங்க போச்சு? குதிரை புல்ல எல்லாம் சாப்பிட்டுடுச்சுல்ல, அதனால வேறு இடத்துக்கு இறை தேட போயிடுச்சு. ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் படத்தோட அழகு புரியும். ஓவியன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு வெக்கப்பட்டான்.